3 அடி உயரத்தில் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கும் முருகப்பெருமான். உங்கள் வேண்டுதல் நிறைவேற பிராது கட்டி வழிபடும் விசித்திர வழிமுறை. பல நோய்களை குணப்படுத்தும் வேப்பெண்ணெய் மருந்து பிரசாதம். வணக்கம் விவேஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல விருதாசலத்தில் உள்ள அருள்மிகு கொளஞ்சியப்பர் ஆலயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கொளஞ்சியப்பர் ஆலயமானது கடலூர் மாவட்டம் விருதாசலம் பேருந்து நிலையத்தில் இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் மணவாள நல்லூர் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. முருகன் தோன்றிய இடத்தில் குளஞ்சி எனப்படும் மரங்கள் சூழ்ந்திருந்ததால் இவர் குளஞ்சியப்பர் என்ற பெயர் பெற்றார். இவ்வாலயத்தில் முருகப்பெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். உருவமும் அருவமும் கலந்த அருவுருவ திருமணி கொண்ட ஒரு பீடத்தின் வடிவில் இங்கே காட்சி தருகிறார். மக்கள் தனது வாழ்க்கையில் உள்ள குறைகள் தீர வேண்டி பிராது கட்டுதல் என்றும் நேர்த்தி கடன் இங்கே மிகவும் புதுமையாக உள்ளது. பிராது வேண்டுதலை ஒரு வெள்ளைத்தாளில் கீழ்கண்டவரை எழுத வேண்டும். மணவாள நல்லூர் அருள்மிகு கொளஞ்சியப்பர் அவர்களுக்கு என ஆரம்பித்து தான் எந்த ஊரில் இருந்து வருகிறேன், தன்னுடைய கோரிக்கை என்னவென்று தெளிவாக எழுதி கொளஞ்சியப்பர் சன்னதியில் உள்ள சிவசாரியாரிடம் கொடுத்து அவர் அதை கொளஞ்சியப்பர் காலடியில் வைத்து அர்ச்சனை செய்த பின்பு விபூதி பொட்டலம் தருவார். அதை சிறு நூலாக கட்டி முனியப்பர் சன்னதியில் இருக்கும் வேலில் கட்டி தொங்க விட்டுவிட்டு கோயிலிலிருந்து விடைபெறலாம். இப்படி வேண்டிக் கொண்ட வேண்டுதல் 90 நாட்களில் நிறைவேறும். இது அற்புதமான ஆலயத்தோட முழு வரலாறையும் முழு வீடியோவா என்னோட யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன். வீடியோட லிங்கை கமெண்ட்லயும் என்னோட இன்ஸ்டாகிராம் பயோலையும் கொடுத்துருக்கேன். விருப்பம் உள்ளவங்க மிஸ் பண்ணாம பாருங்க. நன்றி, வணக்கம்.